வணக்கம் நண்பர்களே. சென்னை அதிர்ந்தது, சென்னை குலுங்கியது. உங்களுக்கு நல்லா தெரியும், விஜய் உலா வந்தார். எங்கிருந்து உலா வந்தாரு? திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பஞ்சட்டி எல்லாம் போனாருங்க. ஒரே கூட்டம். அப்படியே வந்தாரு, மாநிலம் வந்தாரு, ராயபுரம் வந்தாரு, அந்த வரை மாதவரம் வந்து வில்லிவாக்கம் வந்து அண்ணா நகர் அப்படின்னு கோயம்பேடு, அசோக் நகர்னு போயிட்டாருங்க. நம்ம சுருக்கமா சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 4-5 அவர் பெரிய வட்டம், பெரும் கூட்டம், திரளான மக்கள் என்னென்னமோ பண்றாங்க. அவர் கையில பந்தை கொடுக்குறாங்க, கரடி பொம்மையை கொடுக்குறாங்க, கிரிக்கெட் பேட்டை கொடுக்குறாங்க, ஃபுட்பாலை கொடுக்குறாங்க. ஏன்பா இதெல்லாம் வீட்டுல வச்சு விளையாட மாட்டீங்களா? அது தளபதிக்கு கொடுத்து என்ன பண்ண போறாரு? உங்களை அன்பை காட்டுகிறார்களாம். அவர்கள் எப்படி காட்டுவார்களோ 23ஆம் தேதி தேர்தல் நாள் என்று அதுக்கு சிம்பாலிக்க காட்டுகிறார்களோ என்னவோ தெரியல. அவர் போன இடத்துல வந்த கூட்டம் பாத்தீங்கன்னா பஞ்சட்டுல அப்படி ஒரு கூட்டம், எங்க போனாலும் கூட்டம் கூடுது. அந்த அளவு கூட்டம். அப்படியே வந்தாரு, ராயபுரம் வந்தாரு. பார்த்தோம்னா அப்படியே சாலையெல்லாம் மக்கள். என்னங்க ஒரு வேலை நாள் இன்னைக்கு, ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எல்லாம் ஆபீஸ் விட்டு வெளியே ஓடி வந்துட்டாங்களா? வீட்டுல எல்லாம் மக்கள் வீட்டுல தான் இத்தனை ஆண்களும் பெண்களும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கான ஒரு பெருங்கூட்டம். அந்த கூட்டம் இந்த தேர்தல் முடிவை மாற்றுவோங்கிற சந்தேகத்தை கொடுக்குது. ராயபுரத்துல கடந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சது, எப்படி இந்த தடவை ஜெயிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு ஜெயக்குமார். ஜெயிச்சு மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. உள்ளூர சில சந்தேகங்கள் அவருக்கு இருக்கு. ஏன்னா சிறுபான்மை மக்கள் அதிகம் இருக்காங்க அந்த தொகுதியில. இந்த தடவை பாஜகவோட அதிமுக கூட்டு அமைச்சிருக்கிறதுனால இந்த தடையுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஜெயக்குமார் ஆயிருப்பாரோ தோணுது. விஜய் வேற வந்துட்டாரா? விஜய் எல்லாரும் ஸ்பாயிலர்ங்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு ஆதரவா அது எதிராக ஏற்படுத்தக்கூடியவரா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது மட்டுமா அவங்க 2 பேரும் ஸ்பாயிலர் ஆகி விஜய்க்கு பிளஸ்ஸா கொடுத்துட்டாங்கன்னா சொல்ல முடியாதுல்ல. அந்த நம்பிக்கையில தான் விஜயோட வேட்பாளர்கள் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. அப்புறம் அப்படியே பெரம்பூர் லைட்டா தொட்டுட்டு அவர் வில்லிவாக்கம் வந்துட்டாருங்க. வில்லிவாக்கத்துல என்ன கூட்டங்கிறீங்க? பாலங்கள் நிறைந்த இடம் தான், ஏகப்பட்ட கூட்டம். வில்லிவாக்கத்துல வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா, ரொம்ப டஃப்பான பேர் வழி, ரொம்ப டாலா இருக்காரு, ரொம்ப பெரிய டால் வேட்பாளர் போல இருக்கு. ரொம்ப டஃப் கொடுக்குறாரு, கடுமையா இடத்துல சுத்தி சுத்தி வர்றாரு, எல்லா இடத்துலயும் மீட்டிங் போறாரு. உள்ள இருக்கிற சின்ன சின்ன இடங்கள், தெருக்கள், சந்துகள், பொந்துகள், முட்டுச்சந்து, எல்லா சந்திலும் போய் தான் வாக்கு சேகரிக்கிறாரு. அவரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும், திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் ஜெயிக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுது திமுக. இப்போது அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனுடைய பையன் கார்த்திக் மோகன் ரொம்ப வேகமா இருக்கிறாரு. இந்த தேர்தல இந்த தொகுதியில கார்த்திக் மோகன் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றது திரு ஸ்டாலின் நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லைங்க, சபரீசன் திரு ஸ்டாலினுடைய மருமகன். அவருக்கு என்ன கட்சியில பொறுப்புங்கிறீங்க? என்னங்க இப்ப மேடையில எல்லாம் பின்னால உட்கார்றாருங்க, அவருக்கு என்ன கட்சியில பொறுப்புன்னு கேட்கலாமா? அவர் முதலமைச்சருடைய மருமகன் என்கிற பொறுப்பு பத்தாதா? அது மட்டுமா? எப்படியாவது ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப வேலை பார்க்கறாங்க. சரியா இந்த வகையில திமுகவுக்கு எதிராக அதிமுக ஜெயிச்சிருமோ அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் தான் தாவேக்காவுடைய ஆதவர்ஜனா நிக்கிறாரு. ஆதவர்ஜனாவும் செம்மையா வேலை பார்க்கிறாரு. அவருக்கும் ஒன்றும் பணப்பற்றாக்குறை இல்லைங்க, அவரு எப்படியா ஜெயிக்கத்தான் பார்ப்பாரு. அவரு ஒன்றும் ஸ்பாயிலரா இருப்பாராங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகம். ஸ்பாயிலரா இருந்தா திமுகவுக்கு ஸ்பாயில் பண்ணி அதிமுக ஹெல்ப் பண்றதா, அதிமுக ஸ்பாயில் பண்ணி திமுகவுக்கு ஹெல்ப் பண்றதா, அதுதானே ஸ்பாயிலர் சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் இவரை ஜெயிக்க வச்சிட்டாங்கன்னா சொல்ல முடியாதுல்ல. டஃப் ஃபைட்டுங்க, டஃப் ஃபைட். நான் வில்லிவாக்கம் தான் இருக்கேன், ரொம்ப டஃப் ஃபைட்டா இருக்கும் மாதிரி தெரியுது. அப்படி வந்து விஜய் அண்ணா நகருக்குள்ள பூந்துட்டாருங்க. அண்ணா நகர் பார்த்தோம்னா ஏகப்பட்ட கூட்டம், எல்லாம் பெரிய பெரிய பிளாட் இருக்கிற இடங்க. அந்த தெருக்களே ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு தான் இருப்பீங்க, எல்லா சேனல்களும் போறாங்க, நீங்க பார்க்காமையா இருப்பீங்க. அவ்வளோ அடர்ந்த மரங்கள் நிறைந்த இடம், பெரிய பெரிய வீடுகள் நிறைந்த இடம், எல்லா ரோட்ல தான் இருக்காங்க. வீட்டுல இருப்பாங்களா என்னன்னு தெரியல, அப்படி ஒரு கூட்டம். அப்படி அதுக்கப்புறம் விருகம்பாக்கம் தொகுதி அப்படியே போனவரு கேகே நகர் அசோக் நகர் போனாரு. அது டி நகர் தொகுதி, அங்கே புஷி ஆனந்த் வந்துட்டாருங்க. புஷி ஆனந்த் டி நகர் தொகுதி அல்லவா? புஷி ஆனந்துக்கு இந்த மாதிரி டபுள் தான். ஏற்கனவே ஒரு தடவை விஜய் வந்துட்டு போனாரு, புஷி ஆனந்த் இந்த தடவை கூட இருக்காரு. புஷி ஆனந்த் முகத்துல அப்படியே ஒரு சந்தோஷங்க, என்ன ஒரு சந்தோஷம். இப்பவே எம்எல்ஏ ஆட்ட மாதிரி இருக்காரு. அந்த மாலையை போட்டுக்கிறதும் அந்த டவலை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஆட்டுறதும் பார்த்தா அவர் எம்எல்ஏ ஆகி அமைச்சரான மாதிரி இருக்காருங்க. புஷி ஆனந்துக்கு அப்படியே ஒரு கெத்து இருக்குங்க. விஜய் கவனிச்சுதான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு அந்த ஒரு கெத்து இல்ல, விஜய் சந்தோஷமா இருக்காருங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் உடல் மொழியை பார்த்து நாம் கணித்து விடலாம்ங்க. எல்லா அரசியல்வாதியும் பாருங்க, உன்னிப்பா கவனிங்க. ஒரு பிரச்சனை நடந்தது, ஒரு நாடாளுமன்றத்திலேயோ ஒரு சட்டமன்றத்திலேயோ ஏதாவது ஒரு தோல்வி நடந்தது அப்படின்னு அவங்க மேடையில வந்து பேசும் போதே
இழுக்கிறதுலே தெரிஞ்சுக்கலாம். ஓஹோ, கொஞ்சம் பார்ட்டிக்கு வருத்தமா இருக்கு போல இருக்குன்னு நீங்க கணிக்கலாம். எதிர்காலத்தை கவனிக்கக்கூடிய அளவுக்கு திறன் பெறலாம். நல்லா இருக்கும். எல்லா அரசியல்வாதியும் தான் சொல்றேன். அதே மாதிரி அரசியல்வாதிகள் மக்களுடைய முகங்களை பார்த்தே கணித்து விடுவார்கள். அந்த காலத்துல இந்திரா காந்தில இருந்து சொல்றேன், கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, என்னன்னா அவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்த புதுசுல பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப தூரத்துல இருக்க மாட்டாங்க, பக்கத்துல போய் பார்ப்பாங்க, ஜீப்ல போவாங்க. அப்போ முகத்தை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. விஜய் ரொம்ப பக்கத்துல டிராவல் பண்றாரு, மக்களுடைய முகத்தை பாக்குறாரு, அவங்க முகத்துல இருக்கிற மகிழ்ச்சியை பாக்குறாரு. இது ஒன்றும் சினிமா வெற்றி விழா இல்லை அப்படிங்கிறது மக்கள் நினைக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. ஓஹோ, நமக்கு ஒரு அரசியல் பேக் போன் இருக்கு போல இருக்கு, அரசியல் ஒரு பின்புலத்தை கொடுக்குறாங்க, அரசியல நம்பிக்கையோட தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அவருக்கு உணர முடியுது. அவரால் உணர முடியுது. இந்த மக்களுடைய முகத்திலிருந்து அவர் உணர்ந்துக்கிறார். அவரும் மகிழ்ச்சியா இருக்கிறார். காலையில் கிட்ட 11 மணிலிருந்து வெயிலே இருக்காருங்க. என்னதான் ஏசில அவங்களுக்கு பெரிய கேரவான்ல இருந்தாருங்க, வெளியே எவ்வளவு நேரம் இருக்காரு. வெளியே இருந்துட்டு உள்ள போனதான் தெரியும் கேரவான் ஹால் இருக்கும், கேரவான் இருந்து வெளியே வந்தா தெரியும். அப்படி சுட்டெரிக்கும் வெயிலுங்க, சென்னை வெயில், ஏப்ரல் மாசம். என்ன ஒரு கஷ்டம். அதுல போய் அரசியல்வாதிகளை வேர்வை சிந்தி ஓட்டு வாங்குறாங்க. விஜயும் அப்படிதான், சினிமா நடிகர், கஷ்டமான தொழில் பண்ணவர், சும்மா அவரு 200 கோடி வாங்குறாரு, ரொம்ப ஜாலியா இருப்பாருங்க. இல்லைங்க, கேரவான் இருப்பாங்க, வெளியே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததான் தெரியும், பெண்ட் எடுத்துருவாங்க. சார் இன்னொரு ஷார்ட் சார், இன்னொரு ஷார்ட் சார் சொல்லிட்டு பெண்ட் எடுத்துருவாங்க. அதெல்லாம் பார்த்து தான் வராங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வரவர் தானே தமிழ்நாட்டிலே ஆளணும்னு நினைக்கிறவர். இதெல்லாம் சகிச்சுதான் ஆகணும். சென்னையில் ஒரு பெரிய வளம் வந்தது மூலமாக தமிழ்நாட்டுடைய தலைநகரை அவர் பதம் பார்த்துட்டாரு, அவருடைய பல்ஸை பார்த்துட்டாரு, மக்களும் அவர் பல்ஸை பார்த்துட்டாங்க. டி நகரம் வந்தபோது பெரிய அளவுக்கான ஒரு ஆர்ப்பரிப்பு இருந்ததுன்னா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஆனா இப்போ சென்னையோட இந்த பகுதிகளாம் வந்தது பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஆர்ப்பரிப்பு இருக்கு. எல்லா வேட்பாளர்களும் ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்கு. அது பொலிட்டிக்கல் மாஸா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருமே இருந்துச்சு, அவருக்கே இருந்துச்சு. ஆனா அவருக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா நிறைய ஹிட் படம் கொடுத்தவர், 30 வருஷம் சினிமால இருந்து ஒரு வெற்றியை கொடுத்தவர்னால, அதுவும் கடந்த ஒரு 10 வருஷம் பார்த்தோம்னா மிகப்பெரிய வெற்றிகள். அதனால அவருக்கு தெரியுது இந்த மாஸ் எப்படி பொலிட்டிக்கல் மாஸா ஆகும் அப்படின்னு. இன்னும் ஒரு நாள் இருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு, இன்னும் போகாத இடங்கள் இருக்கு. விழுப்புரம், அப்புறம் கள்ளக்குறிச்சி, இந்த இடங்களுக்கெல்லாம் அவர் போயிட்டாரு அப்படின்னா ஓரளவு ஃபுல்ஃபில் ஆயிரும். சொல்ல முடியாது அவரு எப்போ எதை தீர்மானிப்பாருன்னு தெரியல. ஏன்னா அனுமதி கேட்கிறாரு, அவரும் போலாமா வேண்டாமா யோசிச்சுதான் போறாரு. அதனால அவர் கரெக்டா கணிச்சுதான் போறாரு. சென்னைக்கு போகணும், சென்னையோட மக்களை பார்க்கணும், சென்னை மக்களை அவரை பார்க்கணும். பல இடங்கள்ல போலீஸ்காரர்களும் பவுன்சர்களும் கூட்டத்தை வராம தடுத்தாங்கன்னா பக்கத்துல வராம. ஆனா பேரிகார்டுக்கு பின்னால கூட்டமா நின்னாங்க. மக்கள் ஒரு மனமாற்றத்துக்கு வந்துருவாங்களோ அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அதிமுக இருந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரங்கிறது அப்படி இல்லை. மக்கள் மனசுல அந்த பெரும் புரட்சி நிகழணும். அது நிகழ்ந்துட்டு இருக்காங்கிறது தெரியல. எத்தனையோ கருத்து கணிப்புகள், யாரோ பத்திரிகைகள், யூடியூப் எல்லாமே நடத்துறாங்க. யாருமே இந்த தேர்தலை சரியா கணிக்க முடியலதான் சொல்றாங்க. விஜயோடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியல. ஒருவேளை விஜயால கணிக்க முடிஞ்சிருக்கலாம். அதை விட அதிகமா புஷி ஆனந்துக்கு தெரியும் போல இருக்கு. நன்றி, வணக்கம்.